சிரியாவில் அதிபர் பஷார் அல் அசாத்துக்கு எதிராக கடந்த 7 ஆண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வரும் போராட்டக் குழுக்களின் அரசியல் கூட்டணிக்கு அமெரிக்கா அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கிளர்ச்சியின் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். துனிசியாவில் தொடங்கிய அரபு எழுச்சி போராட்டமானது படிப்படியாக வடக்கு ஆப்பிரிக்கா முழுமைக்கும் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தொடர்ந்து பரவி வந்தது. இப்போது சிரியாவில் அந்த எழுச்சியானது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சிரியாவினுடைய அமைவிடம். சிரியா மத்திய தரைக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதியில் துருக்கி, ஜோர்டான், இஸ்ரேல் மற்றும் ஈராக் சூழ அமைந்திருக்கிறது. இந்த சிரியா கடந்த பல நூற்றாண்டுகளில் பல ஆட்சி மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஆட்டமன் பேரரசினுடைய அங்கமாக இருந்த சிரியா பின்னர் 1920இல் பிரான்சின் காலனி ஏகாதிபத்தியத்திற்கு உட்பட்டது. அதன் பிறகு 1946ஆம் ஆண்டில் பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்றது. அதன் பிறகு பாத் கட்சி என்ற ஒரு கட்சி மூலம் 1970இல் ஹபீஸ் அல் அசாத் இதனுடைய ஆட்சியை கைப்பற்றினார். அதன் பிறகு 2000ஆம் ஆண்டில் அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் பஷார் அல் அசாத் அதனுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். இந்த பஷார் அல் அசாத்துக்கு எதிராகத்தான் தற்போது கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணம் அங்குள்ள மத பரவல், மக்களினுடைய மத பரவல் மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அலாவி என சொல்லக்கூடிய ஜியா முஸ்லிம்கள் 10% பேர் சிரியாவில் இருக்கிறார்கள். 74% பேர் ஜன்னி முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் 10% பேர், பிறர் 6% பேர் இருக்கிறார்கள். இந்த 10% உள்ள அலாவி இனத்தவர்கள் தொடர்ந்து அதிகாரத்திலும் பதவிகளிலும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதுதான் இந்த கிளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இந்த கிளர்ச்சியானது மிக தீவிரமான ஆயுத போராட்டமாகவும் மிக தீவிரமான வெடிகுண்டு வீச்சு அதுபோன்ற மிக தீவிரமான போராட்டமாக தொடர்ந்து நடந்து வருவதால் அந்த நாட்டில் தொடர்ந்து உயிர் பலிகள் மிக அதிகமாக அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த போராட்டங்களானது 2 அணிகளுக்கு இடையான போராட்டமாக கருதப்படுகிறது. இந்த போராட்டமானது சிரியாவினுடைய ராணுவம், அதற்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஆயுத குழு, இந்த இரண்டும் சேர்ந்து சிரியாவினுடைய கிளர்ச்சி குழுக்களான அதனுடைய சிறிய விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி குழு, ஆயுதம் இந்திய கிளர்ச்சி குழு, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் குழு, இந்த 2 குழுக்கும் இடையிலே தொடர்ந்து சண்டை நடந்து வருகிறது. இந்த குழுக்களுடைய சண்டை மிக தீவிரமான ஆயுத போராட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கிருந்து மக்கள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள். அண்டை நாடுகளான துருக்கி, ஜோர்டான், ஈராக், லெபனான் போன்ற நாடுகள் தொடர்ந்து சிரியாவுடைய அகதிகளை தொடர்ந்து வரவேற்றுக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த அகதிகளுடைய பிரச்சனையால் சிரியாவுக்கு மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளுக்கும் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களால் அல்லது கிளர்ச்சிகளால் இதுவரை 40,000 அப்பாவிகள் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள் என 40,000 பேர் இந்த சிறிய கிளர்ச்சியினால் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கிளர்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருவதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய தலையீடு இல்லாதது மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு இதற்கு முன்னால் பல நாடுகளில் அமெரிக்கா மிக தீவிரம் காட்டி உடனடியாக அதனுடைய ஆட்சியாளர்களை அகற்றி இருக்கிறது. ஈராக்கில் சதாம் ஹுசைனை அதே போல் அகற்றினார்கள். லிபியாவில் கடாபியை அகற்றினார்கள். அதே போல ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுடைய ஆட்சியை உடனடியாக அகற்ற முடிந்தது அவர்களால். ஆனால் சிரியாவில் அதை போல செய்ய முடியவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் 3 மிக முக்கியமான வலுவான நாடுகள் சிரியாவை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டே இருக்கின்றன. உலக வல்லரசாக கருதப்பட்ட ரஷ்யா இப்போதும் சிரியாவுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் சிரியாவை தாக்குவதை, பிற நாடுகள் தாக்குவதை ரஷ்யா அனுமதிப்பதில்லை. அதே போல ஈரானுக்கும் சிரியாவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய ஜியா பிரிவு ஆட்சிதான் தொடர்ந்து ஈரானிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கும் இடையிலே உறவு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சீனா ஒரு சிரியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருப்பதால் தொடர்ந்து சீனாவும் சிரியாவை ஆதரித்துக் கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக சிரியாவுக்குள் புகுந்து அமெரிக்காவால் உடனடியாக தாக்குதல் நடத்த முடியவில்லை. ஆனாலும் கூட அமெரிக்கா சிரியா தொடர்ந்து கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி வருகிறது. இந்த கொத்துக்குண்டுகள் உலகில் தடை செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். அதே போல ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதற்கு முன்னால் சதாம் ஹுசேன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளாகும். இந்த குற்றச்சாட்டுகளை இப்போது முன்வைத்திருப்பதால் அமெரிக்கா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிரியாவுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உலக நாடுகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றன. அவற்றின் சந்தேகமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது.